அன்பு சகோதரர் அண்ணாமலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க ஒரு நல்லது ஒரு இயக்கமா நீங்க ஒரு ஆரம்பிச்சு மக்களுடைய தமிழ்நாட்டுக்கு சரி தமிழ்நாட்டு மக்களுடைய மேம்பாட்டுக்கும் நீங்களும் சரி உங்க இயக்கமும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன். ஒருத்தர் கேளுங்க தோழர் ஒருத்தர் கேளுங்க. நீங்க தமிழ்ல ஒரு எளிய இலக்கிய நடையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு செந்தமிழா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க கலோக்கியல் நீங்க சொல்றீங்க அது இருந்தாலும் சரி, ஜனங்களுக்கு புரியுற விஷயமா இருக்கணும். இன்னொன்னு சொல்றேன், நான் இலக்கிய தமிழ் சங்க தமிழ்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு சுதந்திரம் கிடைச்சி கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆகுது. 1947 சுதந்திரம் வாங்கணும். இன்னைக்கும் பல கிராமங்கள்ல இன்னைக்கு குடிக்க உப்பு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. சாலை வசதி கிடையாது. சின்ன குழந்தைங்க அரசு பள்ளிக்கு போற குழந்தைங்களுக்கு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. அரசு பள்ளியில பல பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கட்டடம் கூட இல்லாம மரத்தடி நிழல்ல இது பண்ணிட்டு இருக்காங்க. வட மாநிலங்களுக்கு இதோட மோசம் இருக்கு. என்னைக்கு என்னன்னா செந்தமிழா இருக்கட்டும் எந்த தமிழா இருக்கட்டும், ஜனங்களுக்கு முதல்ல நல்ல சாப்பாடு, தங்குறதுக்கு ஒரு வீடு, அடிப்படை வசதிகள், நல்ல மருத்துவத்துறை. நீங்க ஜிஹெச்சுக்கு போன ஒரு தனியார் மருத்துவமனை என்ன கிடைக்குதோ அதே ஒரு அரசு மருத்துவமனையில் கிடைக்கல உங்களுக்கு. ஒரு தனியார் பள்ளியில என்னென்ன ஒரு சிறப்புகள் இருக்கோ அதே ஒரு அரசு பள்ளியில இருக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த மொழியை பத்தி பேசலாங்க. நம்ம ஜாதி மதம் எல்லாத்தையும் ஒழிச்சு தேர்தல் வந்திருக்குன்னு சொன்னீங்க. வாரிசு அரசியலையும் ஒழிச்சிருக்கு எடுத்துக்கலாமா? நிறைய பக்கம் தந்தை போட்டிட்டு மகன் போட்டிட்டு அதெல்லாம் தோத்துருக்காங்க. நீங்க அதான் சொல்றேன், இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்க சீர்கேடுகள், ஜாதி மதம் பண அரசியல், நீங்க நெப்போட்டிசம், நீங்க சொல்ற மாதிரி வாரிசு அரசியல், எல்லா சீர்கேடுகளையும் அதை திருத்துறது நல்ல விஷயம் தானே. அது தப்பு இல்லையா? அது தப்பு இல்லையா? திமுக கூட்டணியில் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் ஐஎம்எல் வெளியே வந்திருக்காங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்களுடைய நிலைப்பாடு தற்போதைக்கு பொறுத்த வரைக்கும் கடந்த 10 வருடங்களாக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்க தொடர்ந்துட்டு இருக்கோம். இப்ப நாங்க அதுல தான் இருக்கிறோம். அதுல மாற்றமும் கிடையாது. ஆனா நீங்க பத்திரிகையாளர் பொறுத்த வரைக்கும் சில நாட்களுக்கு முன்பு நீங்க கேட்டீங்க, நீங்க தாவேக்காக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களான்னு நீங்க கேட்டீங்க. அந்த கேள்விக்கு நான் என்ன சொன்னேன்னா, ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. ஏன்னா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சின்னத்தில் நாங்க போட்டிட்டு இருக்கோம்னு சொன்னேன். நான் எதிர்காலத்தில் நீங்க ஆதரவு நீங்க கொடுப்பீங்களாங்கிற கேள்வி கேட்கும் பொழுது அதை முடிவெடுப்பவன் நான் அல்ல. ஒரு கட்சிங்கிற போது அங்க பொதுக்குழு ஒண்ணு அது கூடுவாங்க. பொதுக்குழு பொறுத்த வரைக்கும் கூட்டணியில நாங்க மாற போறோமாங்கிறதுக்கான அந்த பொதுக்குழு கிடையாது. மற்ற விஷயங்கள் தேர்தல் முடிஞ்சிருக்கு. நீங்க அடுத்த மேகதாது அணையில அவங்க மேகதாது அணை அவங்க கர்நாடகா கட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்கள், அது எல்லாமே தேர்தல் நாங்க தேர்தலை பத்தியான விவாதங்கள், இது போன்ற விஷயங்கள் விவாதிக்கும் பொழுது கூட்டணி சம்பந்தமான விவாதங்களும் கண்டிப்பா கருத்துக்களை இயக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில கட்சி தலைமை முடிவெடுக்கும் நான் சொல்லியிருந்தேன். இதுதான் இன்னைக்கு நம்ம சொன்னது. இதுல நம்ம உடனே நாங்க கூட்டணி மாற போறோம் செய்யறோம் சொல்லல. பொதுக்குழுல நிர்வாகிகள் என்ன சொல்ல போறாங்க அதன் அடிப்படையில் கட்சி முடிவெடுக்க நான் சொல்லியிருந்தேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.